கோழி எல்லாம் கொண்டு வரதை பஸ் விட்டுக்கிறாங்க. அட இங்க குன்னத்து திருவிழா இறங்கிறங்க. பொடி நடையா நடந்து போய் சேருப்போம். ஏங்க அவர் தான் ஏதோ திருவிழா இறங்குறேன்றாருல, ஏத்துக்குங்க. ஆத்தா நீ சத்த பேசாது விவரம் தெரியாது. இன்னைக்கு கோழி கொண்டாடுவேன், நாளைக்கு நாயை கொண்டாடுவேன். போயா நாயெல்லாம் ஏத்த மாட்டேங்கிறியா? அப்புறம் நீ எப்படி உள்ள இருக்கிற? வந்துட்டானுங்க. ஏம்மா நீ வர்றியாம்மா? வா. ஏமா எங்க போகணும்? உன்னத்தானமா எங்க போகணும்? ஏன்பா பாவம் அந்த பொண்ணு காது கேட்காம செவிட்டு விசில் மாட்டி இருக்குது இல்ல, நீதான் புரியும்படியா கொஞ்சம் கை சாடையில கேள. எங்க போகணும்? இந்த பஸ் எந்த ஊர்லாம் போகும்? நீ எங்க போகணும் சொல்லுமா. இந்த பஸ் எங்கெல்லாம் போகும் சொல்லுங்களேன் ப்ளீஸ். நீ எங்க போகணும் சொல்லுங்க. நல்லா அதான் கேக்குது இல்ல, புரியுற மாதிரி சொல்ல. அவனாச்சு போவ. வேற குன்னத்தூர், வேற திங்களூர், வேற கொளப்பலூர். குழப்பாதீங்க, வேற ஊர் சொல்லுங்க. பூம்பாறை போகு. பூம்பாறை, ஒரு பூம்பாறை கொடுங்க. அம்மா பூம்பாறை இறங்கு. கண்டக்டர் பஸ் ஊருக்குள்ள போகாதா? 10 பேர் இருந்தா தான் ஊருக்குள்ள போவே, ஒத்தையாளுக்கெல்லாம் போகாது. சத்த இறங்கு. இனி எப்படி போறது? தம்பி பூம்பாறைக்கு எப்படிப்பா போகணும்? ரொம்ப சூப்பரா இருக்காங்கல்ல? ஆமாண்டா. ஊருக்கு வழி கேட்டா சிரிக்கிறீங்களா? எப்படி போகணும்? கொஞ்சம் இருங்க வரேன். நல்லா பாத்துக்கங்க. இங்க இருந்து நேரா போனா ஒரு தோப்பு வரும். அங்க இருந்து தோப்பு கை பக்கம் திரும்பினா ஐயோ டேய் என்றது என்ன போச்சு, நம்ம பெரிய காலத்து தோட்டத்துல நீ ஆரம்பி. சரி. அந்த தோட்டத்துல இருந்து கலக்கா போனா ஒரு கோயில் வரும். அங்க இருந்து மேற்கே போனா ஒரு ஊரு வரும். அதுதான் பூம்பாறை. டேய் ட்ரவுசர் போடல. அக்கா அவன் ட்ரவுசர் போட்டா வெக்கப்படுவான். ரைட் போலாம். என்ன செல்லதுற ஜோக்கரை கீழே போட்டு ஜோக்கரை வச்சுக்கிட்டு சோக்காடுற பழக்கம் செல்லத்துற பரம்பரைகளோட. அது சரி. மருது கடற்கோழி ஒண்ணு வரைச்சிட்டு வருது. ஏங்கண்ணா அவனி ஊருக்கு போஸ்ட் பாலம் இருக்குது. சரியா சொன்ன மாட்டோம். பஸ் விட்டு ஒரு 1/2 மணி நேரம் இருக்குமா? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அது ஒண்ணும் இல்ல கண்ணு, 1/2 மணி நேரமா காத்து சும்மா கும்முன்னு மனமா இருந்துச்சு, அதை வச்சு சொன்னேன். ஆமா கண்ணு, ஊருக்குள்ள யார பார்க்க போற? பரமசிவம். யாரு? இந்த பல்லாட்டி பரமசிவமா? அவனை பார்க்க நீ தான் ஊருக்குள்ள போற. இப்படியா 2 கிலோ தாண்டி போனீங்கன்னா சுடுகாடு வர, அங்க போய் பாரு பல்லாட்டிக்கிட்டே படுத்து. புரியல? அவன் சேர்த்து 4 மாசம் ஆச்சு. சரி அப்ப சாம்பசிவத்தை பார்க்க போறேன். பரமசிவம் போய் சாம்பசிவமா? ஐ அம் ரேவதி. யூ குட் மீ ப்ளீஸ். ஏய் அம்மனியோட சேசி பார்த்தா என்ற பேரை கேட்கற மாதிரி இருக்குது. என்ற பேர் செல்லத்தர. ஊருக்குள்ள போகணும்னா உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல கண்ணு. தேங்க்ஸ். புதுசா வந்த புள்ள புதுரு போட்டு போறா. இப்பதான் நான் புதுசா என்ன பாக்குறேன். போக போக தெரிஞ்சுக்குவா நான் யாருங்கிறத. வாக்கப்பட எங்க ஆத்தா ஊரூரா இடம் பார்த்தா குளத்துப்பாளையத்துல கேட்டாங்க. அங்க கோயில் குளம் எதுவும் இல்ல, நல்லது கெட்டதுக்கு புள்ள எங்க போகான்னு அங்க வேண்டாம்னு சொல்லி போட்டாங்க. வாயத்தோரா நெல்லுப்பட்டியில கேட்டப்ப சொல்லு சுத்தம் இல்லன்னு அங்கேயும் வேண்டாம்னு சொல்லி போட்டாங்க. இந்த இப்படி அங்க இங்க 1000 இடத்துல மாப்பிளைய பார்த்தாங்க. கடைசியில இந்த ஊரு குடிச்சு போய் இந்த ஆளு என்ற காலையில கட்டி வச்சு போட்டாங்க. ஊரு நல்லா இருந்து என்ன பிரயோஜனம்? வீட்டுக்காரன் நல்லா இல்லையா? யாரும் பிடிச்சவனே நீங்க குழந்தை பசியில எழுதிட்டு இருக்கு, நீங்க பாட்டுக்கு இப்படி அடிச்சுட்டு இருக்கீங்க. நீ ஒண்ணு சொல்லி அழுதா சமகுறைன்னு சொல்லுவாங்க. நான் என்ற குறைய ஆரம்பிச்சு நான் வச்சேன்ல. ஏன் சொல்லுங்க என்ன தமிழ் சொல்றது? கல்யாணத்தன்னைக்கு என்ற தம்பி இந்த கரை மாடுகளை தீவிரமா கொடுத்தான். நான் இன்னைக்கு ஒரு நாள் சோறு உட்கார்ந்து இருக்கிறேன்னா அதுக்கு இந்த கரை மாடுகள் உண்மையங்க நீயே சொல்லலாம். கறக்கிறது கரை மாடா இருந்தாலும் ஒட்ட கறந்தா ரத்தம் தானே வரும். சரி ஏன் கணக்கு வீட்டுக்கு வந்த விருந்தாளிய வாசல்லே உட்கார வச்சு ஒப்பாரி பாடிட்டு இருக்கியே, வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஒரு வாய் காப்பி தண்ணி வச்சு கொடுக்கலாம்ல? அது எங்களுக்கு தெரியாதாக்கு நீ 1.5 வழி பாரு வந்துட்டாருங்க. ஏனமணி நீ யார் வீட்டுக்கு வந்திருக்கிற? உங்க வீட்டுக்கு தான் வச்சுங்களேன். என் வீட்டுக்கா? என்ன வாரம் கண்டிப்பா? என்ன கணக்கு
ஊருக்கு ஒரு கூத்தியா உன்ற வீட்டுக்காரன் வச்சிருக்கான்னு பாரி ஊருக்காரன் சொன்னால வர்க்க போற உன் தாலியே இறுக்கி பிடிச்சுக்க. உனக்கு ஒருத்திக்கு இவ்வளவு பெரிய தாலி எதுக்குன்னு ஆளுக்கு பாதியா அத்து கொடுத்துட போற. அடியே அந்த ஆளு மூஞ்சி முழுக்க பவுடர் ஆத்துக்கிட்ட பால் ஊத்த போகும்போதே நினைச்சேன் இந்த மாதிரி ஏடா உடனே எவ்வளவு இருக்கிட்டு வருவான்னு. ஐயோ உங்களுக்கு என்ன ஆண்டி? ஏதாவது ஆகிறதுக்குள்ள ஓடி போயிரு. ஐயோ ஒண்ணுமே புரியல ஆண்டி. ஓடி அடாடாடாடாடாடாடா வித்தார கள்ளி விறகொடிக்க போனாலா கத்தார முள்ளு கொத்தார கச்சுதான். இந்த சிலுக்கு ஜிப்ப ஆட்டமெல்லாம் அழுக்கு வேட்டி கட்டிக்கிட்டு அள்ளி திங்கிறானுங்களே அவனுகிட்ட வச்சுக்கா. இந்த கோயம்புத்தூர்காரி கிட்ட வச்ச கொண்டே கூறு போட்டு வேண்டி உங்ககிட்ட எனக்கு ரெடி பேச்சு வராங்க. ஏ என்ற அழகு சுந்தர புருஷா வாயா வெளியில. விளைஞ்ச முண்டிக்கு விளையாட்டம் கொடுத்து வர சொல்லிட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? வாயா வெளியில. நான் சொல்றது காதுல கேக்குதா? நீ பாகிஸ்தான் பாடல் நிக்கிற, சொல்றது கேட்க மாட்டேங்குது. நல்லா கேக்குது சொல்றியா? யார் யாவா? எந்த ஒரு ராணின்னு கேக்குறேன். இனிமே ஒன்றரை கூட ஒத்த நிமிஷம் கூட வர மாட்டேன். நான் இப்பவே எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ஒன்றரை கூட நான் இருந்தாலும் சரி, என்ற கூட நீ இருந்தாலும் சரி, பொட்டி படிக்க தூக்குறதுக்கு முன்னாடி நல்லா ரோசனை பண்ணிக்க. ஒப்பனும் ஆத்தாளு 3 கண்ணுல முடிவு பண்ண சம்பந்தம் முடியுது. யாரு நீ திடீர்னு என்ற வீட்டுல வந்து குண்டு போட்டிருக்க? என்ன அங்கிள் உள்ள ஏதோ 3 கண்ணுன்னு பேசிட்டு இருந்தீங்க? ஆடாது ஒண்ணு இல்ல மணி. அவங்க அப்பனு கொண்ட கண்ணு, அவங்க ஆத்தாளு கொண்ட கண்ணு, மொத்தமா சேர்த்தா 3 கண்ணு. ஒன்ன பாருனா என்ன பாப்பாங்க, என்ன பாருனா ஒன்ன பாப்பாங்க. யார் நீ? நான் இந்த ஊருக்கு புதுசு. அதான் பார்த்தாலே தெரியுது. இந்த ஊர் பன்னாடு ஆயிருக்கு ஒழுங்கா புடவை கட்டவே தெரியாது. அப்புறம் எங்க ஒன்ன மாதிரி குழா மாட்டிக்கிறது. ஆமா, கதைக்கு எழுது வந்தியா? ஆமா, அதுக்குதான் ஆண்டி பார்க்க வந்தேன். அவ கொஞ்சம் நோண்டி விட்டுருப்பாள. என்னால உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம். இங்கிலீஷ் இப்படி கடக்க புடுக்கணும் இங்கிலீஷ் பேசுன அப்படியே குறுக்காலே மறுக்காலே சேர்த்து விட்ட மாதிரி தமிழை விட்டா தான் நமக்கு கொஞ்சம் பிடிக்கும். யூ வாண்ட் எனி ஹெல்ப்? ஒரு சின்ன வீடு வேணும். சின்ன வீடு வச்சுக்கிட்டா தான் வாழ்க்கையில பெரிய மனுஷனாவே நினைக்கிறாங்க. எனக்கு கூட டேஸ்டா தான் இருக்கு. உள்ள சோ many ப்ராப்ளம். நீ என்ன பண்ற? இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் குழந்தைய பாக்குறேன். குழந்தையா? நீங்க நினைக்க மாதிரி ஸ்மால் குழந்தை இல்ல, பிக் குழந்தை. 25 இயர்ஸ். இப்ப அவர் எங்க இருப்பாரு? இப்படியே சோத்து கை பக்கம் போறீங்கன்னா ஒரு பாட்டு சத்தம் வரும். அந்த பாட்டை புடிச்சிட்டே போறீங்கன்னா அவனை நீங்க புடிச்சிடலாம். பாட்டு? அவன் பாடுறதா பாட்டு.